Hello everyone, welcome to Codhunters. லாஸ்ட் வீடியோவில் டார் ப்ரௌசரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழி என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நான் டார் ப்ரௌசரை ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன் பர்சனலி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவில் நான் காலி லினக்ஸ் அப்படின்ற என்னோட ஓஎஸை லைவாக பூட் பண்ணியிருப்பேன். ஸோ லைவ் ஓஎஸ் அப்படின்ற கான்செப்ட்னா என்னென்னா, உங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சிஸ்டமில் விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் அப்படின்ற மாதிரி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா? மேபி இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட பென்ட்ரைவில் நம்ம ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு பேர் தான் லைவ் ஓஎஸ் அப்படின்னுவாங்க. ஸோ ஒரு யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் வேணும் நமக்கு. நான் என்னோட கேஸில் ஒரு 16 GB சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்னோடய காலி லினக்ஸ் ஓஎஸை லைவ் ஓஎஸாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த காலி லினக்ஸ்லேருந்து நம்ம டார் ப்ரௌசரை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி a completely anonymous method to access the dark web. நான் காலியோட அஃபிஷியல் சைட்டுக்கு போகிறேன். ஸோ காலி டவுன்லோட் அப்படின்னு போடுறேன். கெட் காலி அப்படின்ற ஃபர்ஸ்ட் லிங்கை சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா லைவ் பூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ஓஎஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் வில் பி 4.5 GB இன் சைஸ். ஸோ நான் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்னோடது 64 பிட் அப்படின்றதுனால. ஸோ கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி என்னோட நெட்வொர்க் ஸ்பீட் ரொம்ப லோவாக இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக டவுன்லோட் ஆகுது. இட் மே டேக் அப் டு 40 minutes ஒரு ஆவரேஜான நெட்வொர்க் ஸ்பீட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ த செகண்ட் திங் இஸ் ரூஃபஸ். ஸோ இது நம்ம போர்ட்டபிள் டிஸ்க் ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம காலி லினக்ஸை நம்மளோட யூஎஸ்பிக்குள்ளே பூட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன். அதனோட டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் ரூஃபஸும் இந்த காலி லினக்ஸும் ரெண்டுமே இருக்குது. ஸோ இங்கே என்னோட பிசியில் யூஎஸ்பி டிரைவ் G அப்படின்றது என்னோட பென் டிரைவ். அதுதான் நான் வந்துட்டு பூட்டபிள் டிஸ்காப்பை கன்வெர்ட் பண்ண போகிறேன். என்னோட காலி லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ரூஃபஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு அப்டேட் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ உள்ள இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னோட டிரைவரை நான் செலக்ட் பண்ணணும், ஐஎஸ்ஓவை செலக்ட் பண்ணணும். மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இருந்தாலே போதுமானது. ஸோ டிரைவில் ஆல்ரெடி என்னோட லோ லேபிள் G அப்படின்றது 16 GB யூஎஸ்பி சாண்டிஸ்க் காட்டுது. ஸோ நான் டிஸ்க் ஐஎஸ்ஓ இமேஜில் நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருந்த காலி லினக்ஸ் 2024 வெர்ஷன் லைவ் பூட் வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த பெர்சிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஓஎஸில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ். ஸோ நீங்கள் இப்போ டிஃபால்ட்டாக உங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் உங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஓஎஸில் பண்ணக்கூடிய சேஞ்சஸும் ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் பென்ட்ரைவில் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயத்த இங்கே வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே டிஃபால்ட்டு தான். உங்களுக்கு தேவைப்படுற பேரை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே காலி லைவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ லினக்ஸை பூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். பட் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்கே எஸ் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட யூஎஸ்பி டிரைவில் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் ஃபார்மேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை பூட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இட் அப்ராக்சிமேட்லி டேக்ஸ் 25 to 30 minutes. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நம்ம ஸ்டார்ட் கொடுக்க வேண்டாம். ஸோ நம்ம ட்ரைவில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே லைவ் அப்படின்ற ஃபோல்டர்ஸ்குள்ளே இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த யூஎஸ்பி டிரைவை ப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம பூட் ஆப்ஷனுக்கு போகணும். ஸோ என்னோட கேஸில் நான் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்னோட பயோ செட்டிங்ஸ் போகும். இந்த பூட் ஆப்ஷனுக்கு ஒரு கம்ப்யூட்டர்லேயும் டிஃப்ரெண்ட் கீஸ் இருக்கும். ஸோ F2, F12, டெல் அந்த மாதிரி. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் இந்த பூட் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. தென்
பூட் மோடில் UEFI அப்படின்றது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் நம்மளுடைய சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் இருக்கணும். தென் செக்யூரிட்டியில் செக்யூர் பூட் சப்போர்ட் அப்படின்றத டிசேபிள் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம பண்ணாதான் லைவ் ஓஎஸை நம்மளால் பூட் பண்ண முடியும் நம்மளுடைய பென்ட்ரைவில் இருந்து. ஸோ பூட் ஆப்ஷன் வில் பி நம்மளுடைய பென்ட்ரைவ். சரிங்களா? ஸோ சேவ் சேஞ்சஸ் நான் இங்கே கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகுறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரீஸ்டார்ட்டில் நம்மளோட காலி லினக்ஸ் ஓஎஸ் நம்மளோட பென்ட்ரைவ்ல இருந்து பூட் ஆயிருக்கு. ஸோ இங்கே காலி சிஸ்டம் வித் USB பர்சிஸ்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கூட நான் போகிறேன். ஸோ பர்சிஸ்டன்ட்டோட இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய ஒரு USB ஃப்ளாஷ் டிரைவ் காலி லினக்ஸ். பூம். ஸோ இங்கே நம்மளோட காலி லினக்ஸ் ஓஎஸ் அப்படின்றது லோடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்மளோட லினக்ஸ் ஓஎஸ் அப்படின்றது நம்மளோட USBலேருந்து பூட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த லினக்ஸ் ஓஎஸில் எப்படி டார் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோவை இதிலேயே சீக்வென்ஷியல் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். நம்மளோட டிஃபால்ட்டான டெர்மினலில் லான்ச் பண்ணுறோம். டார் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக kali.org அப்படின்ற அஃபிஷியல் சைட்டுக்கு போகிறோம். அதில் டீட்டெயில்டு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. டார் ப்ரௌசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், டார்க் வெப் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கமெண்ட்ஸை 1 by 1 ரன் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் sudo apt update அப்படின்ற கமெண்ட். அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி நம்ம டெர்மினலில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது கமெண்ட்டாக இருக்கக்கூடிய sudo apt install y tar browser launcher அப்படின்ற கமெண்ட்டை ரன் பண்ணுறோம். ஸோ மூணாவதாக டார் ப்ரௌசர் லான்ச்சர் அப்படின்றக்கூடிய கமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்போது நம்மளோட டார் ப்ரௌசர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்ராக்சிமேட்டாக 70 to 80 MB அந்த ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ரௌசர், அதாவது டார் ப்ரௌசர் லான்ச் ஆகும். ஸோ டார் ப்ரௌசரோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனானிமிட்டி, ப்ரைவசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம ஐபி வந்துட்டு ரீகான்ஃபிகர் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம டார் ப்ரௌசரோட UI இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. DuckDuckGo தான் அதோட டிஃபால்ட் சர்ச் இன்ஜினாக இருக்குது. ஸோ DuckDuckGo அப்படின்றது ஒரு ப்ரைவசிக்காக யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜின். ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ரிமூவபிள் டிரைவில் USB பர்சிஸ்டன்ஸோட ஒரு காலி லினக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ண அந்த ஓஎஸில் டார் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து நம்ம டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணுறோம். அப்படின்றப்போ நமக்கு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ப்ராக்சிஸ் கிடைக்குது. ஸோ இதனால் நம்மளால் டார்க் வெப்பில் கம்ப்ளீட்லி அனானிமஸாக மாற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Until then, bye.